காங்கிரஸ்காரங்களே பேசக்கூடாதுன்னு ஒரு காங்கிரஸ் கட்சி சொல்லுச்சுன்னா அப்போ அந்த காங்கிரஸ் கட்சி யாருக்கு அடிமையாக இருக்குது? தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரும் திமுகவின் தலைவர் சொல் பேச்சு தான் கேட்குதா? எனக்கு புரியல. அரசியல் கட்சி என்ன சார், மக்கள் கருத்தை சொல்லணும், தேவையான திட்டங்களை நாடாளுமன்றத்தில், சட்டமன்றத்தில் அல்லது நீதிமன்றத்தில் போய் வாதாடுவதற்குத்தான் அரசியல் கட்சிக்கு வரணும். பேசாதீங்க, அங்கே போகாதீங்க, பேய் இருக்குது, இங்கே போங்க, இங்கே போனால் உங்களுக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுப்பாங்க. சார், பெருந்தலைவர் காமராஜர் 3 பிரதமர்களை இந்தியாவில் உருவாக்கினார். கருப்பு காந்தி என்று சொல்லப்பட்ட பெருந்தலைவர் காமராஜரை ஏசி இல்லாமல் தூங்க மாட்டார்னு சொன்னது யாரு? அந்த பிரச்சனையை மல்லிகார்ஜுன கார்கே பேசி தீர்த்து வச்சாரா? அப்போ இந்தியாவினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுனே, ஆனால் தமிழ்நாட்டினுடைய காங்கிரசினுடைய தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இவங்களே பேசி முடிச்சுட்டாங்க சார், டெல்லிக்கு கொண்டு போகலை. அப்போது இவங்களுடைய நிலைமை என்னன்னு கேட்டிங்கன்னா, காங்கிரஸ் மெல்ல 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 இவர்கள் சொல்லுவதை கேட்டு பழகி காங்கிரஸ்காரர்கள் திமுக காரர்களாக மாறிவிட்டார்கள்.